Super 7 நியூஸ் செய்திகளுக்காக ஐஸ்வர்யா. கோவையில் 27ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டத்திற்கு திமுக எம்எல்ஏ நா. கார்த்திக் தலைமையில் கூட்டணி கட்சித் தலைவர்கள் ஆதரவு திரட்டினர். கோவை மாநகராட்சியில் 100% வரி உயர்வை கண்டித்து தமிழக தோழமை கட்சிகள் சார்பில் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு கோரி தொழில் அமைப்பின் நிர்வாகிகளிடம் நா. கார்த்திக் எம்எல்ஏ உள்ளிட்ட கூட்டணி கட்சித் தலைவர்கள் ஆதரவு திரட்டினர். இந்நிலையில் திமுக மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் நா. கார்த்திக் எம்எல்ஏ தலைமையில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநில செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமார், மதிமுக ஆர். மோகன்குமார், மார்க்சிஸ்ட் ராமமூர்த்தி, இந்திய கம்யூனிஸ்ட் சுந்தரம், விடுதலை சிறுத்தைகள் இலக்கியன், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தனபால், ஆதித்தமிழர் பேரவை ரவிக்குமார், திமுக பொறுப்புக்குழு உறுப்பினர் நாச்சிமுத்து, பகுதிக்கழக பொறுப்பாளர் மார்க்கெட் மனோகரன், பொதுக்குழு உறுப்பினர்கள் மாமூச முருகன், ராஜராஜேஸ்வரி, தீர்மானக்குழு இணை செயலாளர் முத்துசாமி, மு. ரா. செல்வராஜ் உள்ளிட்ட பலர் முழு அடைப்பிற்கு ஆதரவு திரட்டினர். அப்போது பிரபல பேக்கரி அதிபர் அரோமா பொன்னுசாமி, அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன், இந்திய தொழில் வர்த்தக சபை நிர்வாகிகள், சிறு குறு தொழில் நிறுவனங்களின் சங்க நிர்வாகிகள், காய்கறி மொத்த மார்க்கெட் சங்க நிர்வாகிகள் ஆகியோர்களை சந்தித்து முழு அடைப்பிற்கு ஆதரவு திரட்டினர். அப்போது முழு ஒத்துழைப்பு தருவதாக அவர்கள் தெரிவித்தனர். மேலும் இது தொடர்பாக நா. கார்த்திக் எம்எல்ஏ பேட்டியின் போது கூறுகையில், கோவை மாநகராட்சி 100% வரி உயர்வை அறிவித்துள்ளது. குடிநீர் விநியோகத்தின் உரிமையை வெளிநாட்டு நிறுவனமான சூயஸ் நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளது. இதன் மூலம் ஒவ்வொரு சொட்டு தண்ணீருக்கும் நாம் வரி செலுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி 27ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டத்திற்கு திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், திராவிடர் கழகம், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட பல்வேறு தோழமை கட்சிகள் சார்பில் அழைப்பு விடுத்துள்ளோம். இந்த பந்திற்கு முழு ஆதரவு தருவதாக அனைத்து அமைப்பினரும் தெரிவித்துள்ளனர் என்றார். அதே போலவே கோவையில் இருக்கக்கூடிய எங்களது அனைத்து தோழமை கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிடர் கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட எல்லா கட்சியும் மட்டுமல்ல, சமூக ஆர்வலர்கள் அத்தனை பேருமே மிகப்பெரிய எதிர்ப்பினை இன்றளவும் தெரிவித்து வருகின்றார்கள். ஆனால் அந்த பணிகளை சூயஸ் திட்டத்தோடு போட்ட அந்த பணிகளை இந்த அரசு தொடர்ந்து இந்த மாநகராட்சி நிர்வாகம், இங்க இருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி அவருடைய ஆலோசனைகளை பெற்று அந்த திட்டத்தை செயல்படுத்துகின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. எங்களை பொறுத்த மட்டில் கோவை மாநகராட்சியினுடைய வரலாற்றில் இதுவரைக்கு 3 ஆண்டுகள் குறைந்தபட்சம், அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் தான் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் ஒரு தனியார் நிறுவனங்களுக்கோ அல்லது ஒப்பந்ததாரருக்கோ 5 வருஷம் தான் பராமரிப்பு பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் 26 ஆண்டு காலத்திற்கு ஒரு பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பன்னாட்டு நிறுவனமான சூயஸ் என்ற அந்த கம்பெனிக்கு கொடுத்திருப்பதை கோவை மாநகர மக்கள் அத்தனை பேரும் மிகப்பெரிய அளவிலே கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மக்கள் சார்பாக எங்களது மதசார்ப முற்போக்கு கூட்டணி நாங்கள் அத்தனை பேரும் கடந்த 7ஆம் தேதி என்று ஒரு கூட்டத்தை நடத்தி அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவிற்கிணங்க வருகின்ற 27ஆம் தேதி என்று இந்த கோவை மாநகராட்சி பகுதி முழுக்க முழு அடைப்பு போராட்டம் நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கங்களையும், மார்க்கெட் பகுதி, அதை போலவே இங்க இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகள், வணிகர் சங்கங்கள், நகர்நல சங்கங்கள், இவர்களை எல்லாம் நேரடியாக எங்களது மாவட்ட தலைவர்கள் அத்தனை பேரும் நேரடியாக சந்தித்து ஆதரவு திரட்டுவதற்காக இன்றைக்கு நாங்கள் அத்தனை பேரும் வருகின்றோம். இந்த நிகழ்வில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய செயல் தலைவர் மதிப்பிற்குரிய மயூரா ஜெயக்குமார் அவர்களும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் ஆர். மோகன்குமார் அவர்களும், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் ராமமூர்த்தி அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் VS சுந்தரம் அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் இலக்கியன் அவர்களும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய தனபால் அவர்களும், திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த அன்பிற்கினிய சகோதரர் சிற்றரசு அவர்களும், அதை போலவே எங்களது அன்பிற்குரிய அண்ணன் நாச்சிமுத்து அவர்கள், இந்த பகுதியினுடைய மார்க்கெட் பகுதியைச் சேர்ந்த பகுதி செயலாளர் அண்ணன் மனோகரன் அவர்கள், அண்ணன் வியாபாரிகள் சங்கத்தைச் சேர்ந்த அன்பிற்குரிய அண்ணன் ராஜேந்திரன், நாங்கள் அத்தனை பேர் வந்திருக்கிறோம்.
மிகப்பெரிய அளவில் வியாபாரிகள், இருக்கக்கூடிய நடுநிலையாளர்கள், பொதுமக்கள் அத்தனை பேருமே மிகப்பெரிய ஆதரவினை தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனென்று கேட்டால் இது நகரப்பகுதி, கோவை மாநகராட்சி பகுதியில் ஒரு மையமான இந்த நகரத்தினுடைய இதயம் போன்ற பகுதி இந்த பகுதி. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 100க்கு 100% இங்க இருக்கக்கூடிய அனைத்து கடைகளுக்குமே 100% வரி உயர்வினை இந்த அரசு செய்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த சூயஸ் நிறுவனத்தோடு போட்டிருக்கக்கூடிய, இந்த பிரான்ஸ் கம்பெனியோடு போட்டிருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்தை இங்க இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அளவிலே எதிர்க்கின்றார்கள். ஆகவே மக்களிடத்திலே 100% ஆதரவு இருக்கிறது. இந்த முழு அடைப்பு போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும். முழு அடைப்பு போராட்டம் வெற்றி பெறுவது மட்டுமே எங்களது நோக்கமல்ல. இந்த அரசு உடனடியாக இந்த 100% வரி உயர்வினை உடனடியாக குறைக்க வேண்டும். சூயஸ் நிறுவனத்தோடு 26 ஆண்டு காலம் போட்ட அந்த ஒப்பந்தத்தை உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் ரத்து செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் எங்களது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தொடர் போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.